கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அவனுக்கு பிள்ளையை கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது ஆபிரகாம் 75 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் மனைவி மலடியாயிருந்தாள். ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது அப்படியே நிறைவேறும் என்று விசுவாசித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருப்பீர்களானால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் விசுவாசத்தின் மூலம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசத்தினால் நீதிமானாக மாற்றப்படுகிறீர்கள். ஆண்டவர் மேல நீங்க கொண்டிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கொஞ்சம் சோதித்து பாருங்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாயிருக்கலாம், ஆனாலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அவருடைய வாக்குத்தத்தங்களை உங்களால் ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை? வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு சின்ன துவாரம் கூட தேவனுடைய ஆசீர்வாதங்களை வெளியேற்றிவிடும். ஆகவே பூரண விசுவாசம் உடையவர்களாய் அந்த துவாரத்தை அடைச்சிருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு முன்னேறி செல்லுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உங்களுக்குள் காணப்படுகிற சகல அவிசுவாசங்களையும் அப்புறப்படுத்தும்படி கேளுங்கள். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க தடை செய்கிற இந்த விசுவாச குறைவை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். விசுவாசத்தின் வாசல் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே திடன் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒரு விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே பலனடையட்டும் அப்பா. விசுவாச ஜீவியத்திலே நிற்கட்டும் அப்பா. உம்மை விசுவாசி அவிசுவாசங்களை நீக்கி போடுவீராக தகப்பனே. வாக்கு தத்தங்களின் மேல் ஒரு அபார விசுவாசம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையிலே தளர்ந்து போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது, அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நீர் சொன்னதை செய்து கொடுக்கிற தேவன். அப்படி ஒரு விசுவாசத்தை உம்மேல் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். அவிசுவாசங்களை நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.